ஹலோ மக்களே, சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். வாங்க பார்க்கலாம். ஐல மீன் 1 கிலோ எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். எனக்கு காரம் போதுமான அளவு இருக்குது. அடுத்தது மீன் வறுவல் மசாலா அது எடுத்திருக்கேன். அது போதுமான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இதில் காரம் அதிகமாக இருக்காது. தண்ணி போதுமான அளவு எடுத்திருக்கேன். லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும் தான். மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணிகிட்ருக்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் பீஸில் இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். தேய்ச்சி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடியில் தண்ணி இருக்குது மக்களே. கூட தண்ணி அதிகமாக இருந்ததுனால மீன் வறுவல் மசாலாவையே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எகைன் நான் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டேன். மிக்சிங் கரெக்டாக இருந்தால் தான் எண்ணெயில் பொரிக்கும்போது தனியாக வராமல் இருக்கும் மக்களே மசாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எல்லா பீஸ்லேயும் மசாலா உள்ளே இறங்கி இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி விடணும். அவ்வளோதான் மக்களே, மசாலா ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். மீன் வறுவல் ரெடி.